வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. தொழில்துறை அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வணிகத்துறை சார்பாக பக்கபலமாக இருக்க வேண்டியது ஒரு ஆடிட்டரோட பொறுப்பு. அப்படி +2 டிகிரி முடிச்சுட்டு நான் சிஎம்ஏ போன்ற எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான நிகழ்ச்சி தான். இதுக்காகவே குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டோட முதல் முழு நேர ஆடிட்டிங் கல்லூரியாக செயல்பட்டு இருக்காங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை. ஸோ இன்னைக்கு சிஎம்ஏ போன்ற படிப்புகளை எப்படி கிளியர் பண்ணி ஆடிட்டர் ஆகலாம் அப்படின்னு பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆனாலுமே பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்குமே இந்த சிஎம்ஏ போன்ற எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரையில உங்களுக்காகவே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சார் இங்க தான் இருக்காங்க, டைரக்டாவே உங்களோட டவுட்ஸை நீங்க சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தின ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின ஒரு ஏபிஐ இப்போ பார்த்தோம். இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சிஎம்ஏ போன்ற எக்ஸாம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் பேச போகிறோம். பட் அதை பேசுறதுக்கு முன்னாடி இப்போ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி வேறு லெவல் அட்வான்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஜென்ரேஷனில், ஒரு ஜென்சி கிட்ஸ் இருக்க இந்த ஜென்ரேஷனில் இந்த சிஎம்ஏ இந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டான ஒரு கோர்ஸாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். அதாவது இந்த ஜென்ரேஷன் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருக்காங்க. டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடையாது. ஸோ அதாவது மந்த்லி சேலரிக்காகன்னு ஒரு ஜாப் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அவங்க பண்ணுற வேலைகளில் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் க்ரோத் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையும் விட அதில் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னா அது நான் சிஎம்ஏ கோர்சஸ் ஷியராக சஜஸ்ட் பண்ண முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரியர்லையுமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. நீங்கள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், இல்லை என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஈவன் நம்மளுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் மாறி இருக்கு. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் இப்போ இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் இப்போ கிடையாது. நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், அக்யூரசி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அவங்க நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு டெஸ்க் ஜாப்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. புக் கீப்பிங், ஜஸ்ட் ஆடிட்டிங் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங்ஸோடு அவங்களுடைய டொமைன் ஸ்ட்ரிங்க் ஆகலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா புதுசாக ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது. அவங்களுக்கு அட்வைசரி ரோல்ஸை ப்ளே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ரோல்லேயே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போயிட்டுருக்காங்க. முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பக்கத்து ஊரில், பக்கத்து டிஸ்ட்ரிக்டில், பக்கத்து ஸ்டேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதே ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும் அப்படின்றதுல ரொம்ப கீனாக இருக்காங்க. ஸோ இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அதனுடைய டாக்ஸ் ஃபார்மாலிட்டிஸ், அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸோடு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து, ஒரு அனலிஸ்டாக இருந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு
ரோலை தான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏ சொல்கிற இந்த காஸ்ட் ஆடிட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே அந்த காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான காஸ்டிங்ஸை வந்து மெஷர் பண்ணி அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கறது, அந்த ஃபண்டிங்க்கு தேவையான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணி ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ரோல்ஸை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்னவா இருக்கோ அதுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் தான் இப்போ இருக்கிற சிஏ அண்ட் சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குன்றதுனால நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு கெரியர் சாய்ஸாக இந்த சிஏ சிஎம்ஏ கோர்சஸ் இருக்கும். ஓகே சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான கோர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரோட்டவங்க இணைப்பில் இருக்காங்க சார். சையத் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சையத், உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். என் பேர் ஹுமாயூன் இருக்கு. இப்போ என் பையன் வந்து பிசிஏ செகண்ட் இயர் படிச்சுன்னு. ஓகே, அவருக்கு வந்து இப்போ சிஏ போட்டா வந்து பெஸ்டா, சிஎம்ஏனாக்கா எனக்கு என்னன்னு தெரியல. சிஏ எனக்கு தெரியும். ஓகே, இதுல வந்து அவர் பிசிஏ பண்றதுனால எது பண்ணா ஈஸியா இருக்கும் அவர் பண்றதுக்கு? சார், அவங்க ஏற்கனவே சிஏ படிக்கணுன்ற அப்ஜெக்டிவ்ல இருக்காங்களா? ஏன்னா சிஏ வந்து படிக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பிகாம் மாதிரியோ இல்லை +2 வந்து காமர்ஸ் குரூப்போ எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பிசிஏ படிக்கிறாங்கன்னா என்ன அப்ஜெக்டிவ்ல அவங்க பிசிஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க? இல்ல, அதான் இப்போ அவர் வந்து பிசிஏ செகண்ட் இயர் படிச்சுன்னு யூனிவர்சிட்டியில. சரிங்க, ஓகே ஓகே. ஸோ இப்போ பிசிஏ படிச்சுட்டு இருக்கிறாரு. சப்போஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கு ஒரு நல்ல கெரியர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லா டொமைன்லையுமே பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு வேலை இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் சிஏசிஎம்ஏ கரியரில் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உடனடியாக வேலைகள் கிடைக்கும். ஸோ இங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து சிஎம்ஏவும் என்ன, சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சிஏ அண்ட் சிஎம்ஏ ரெண்டுமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இது வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிஇ பிடெக் அந்த மாதிரியான கோர்சஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சாய்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிஏ அண்ட் சிஎம்ஏ கோர்சஸ் வந்து ஒரு சாய்ஸாக இருக்கும். சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற கோர்ஸ். இந்த கோர்ஸை முடிக்கிறவங்க வந்து ஜாபுக்கும் போக முடியும், இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸும் பண்ண முடியும். அவங்களுடைய முக்கியமான ஒரு ரோல் வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் லாஸ் விஷயங்களில் வந்து அவங்க ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்டாகவும் அட்வைசராகவும் இல்லை வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி போகிற கம்பெனிகளுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் அவங்களுடைய ரோலாக இருக்கும். அதே மாதிரி தான் சிஎம்ஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சிடபிள்யூஏ அப்படின்ற நேமில் இருந்துச்சு. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு பேர் வந்து சிஎம்ஏன்னு இருக்கிறதுனால இந்தியன் சிடபிள்யூஏ கோர்ஸ்க்கும் சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு புது கோர்ஸ் கிடையாது. ரெண்டு கோர்ஸுமே 1949 ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸ். ஸோ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுடைய காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கும். அவங்களுமே அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் லாஸ் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக படிப்பாங்க. கூடுதலாக அவங்க வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதை முடிச்சவங்க வந்து சின்ன கம்பெனிலேருந்து ஆரம்பித்து பெரிய கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ், க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்ஸை வந்து கன்சல்டேஷன் கொடுக்குற சர்வீசஸ் தான் இந்த காஸ்ட் ஆடிட்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு பேர் தான் சிஎம்ஏ அப்படின்றது. ஓகே சார், இப்போ வந்து சிஎம்ஏக்குமான டிஃப்ரென்ஷியேட்டை வந்து சொன்னீங்க. ஓகே சார், இப்போ வந்து அடுத்ததாக வந்து இப்போ ஒரு மெடிசன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த கோர்ஸை படிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா, பிளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த சிஏ சிஎம்ஏ அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, இந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஃபியர் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அஃப்கோர்ஸ் எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிக்கிற விஷயம் வந்து 4 இயர்ஸ் கழிச்சு எனக்கு எந்த டொமைனில் வேலை கிடைக்கும், இந்த டிவிஷனில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்ற கேள்வியோட தான் அந்த படிப்புகளுக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அந்த சிஎம்ஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இதை முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தான் அவங்க எல்லாருடைய மனசுலேயே இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான கோர்ஸ்னும் இதை வந்து எடுத்து படிக்க வேண்டான்னே சஜஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சமாக அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஸ்டடீஸ் பற்றின அவேர்னஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களுடைய ட்ரீம் கோர்சஸ் அவங்களுக்கு கிடைக்காம போகும்பொழுது அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக வந்து இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோர்ஸில் வந்து நான் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். +2 முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிஏவுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட் லெவலுக்குள்ளே அவங்க என்ரோல் பண்ணணும்.
ஸோ என்ரோல் பண்ண பிறகு அவங்க வந்து ஒரு மார்ச்சில் எக்ஸாம்ஸ் முடியுது அப்படின்னா மேலே ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ரொம்ப அமைதியாக நிதானமாக யோசிச்சு ஜூன் மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நமக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் கிடையாது, என்ட்ரன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து +2ல வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், கட் ஆஃப் இருக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலேஜில் மட்டும் தான் இதுக்கு அட்மிஷன் கிடைக்கும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைவாக இருக்குன்ற மாதிரி காம்படிஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ எத்தனை லட்சம் பேர் இமீடியட்டாக CA கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அது செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ சேர்ந்த பிறகு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷனில் மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 4 பேப்பருக்குமான எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கு செப்டம்பரில் நடக்கும், ஜனவரியில் நடக்கும் அண்ட் மேலேயும் நடக்கும். வருஷத்தில் 3 தடவை நடக்கும். நிறைய மாணவர்கள் செய்கிற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனடியாக செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் எழுத ட்ரை பண்ணுறதோ, இல்லை அதுக்கு அடுத்து வர ஜனவரியில் எக்ஸாம்ஸ் எழுத ட்ரை பண்ணுறதோன்றது ஒரு தப்பான அப்ரோச் அப்படின்றத எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் 21 இயர்ஸாக இந்த கோர்சஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கோச்சிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் அவங்க வந்து ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் +2 வரைக்குமே ஃபெயிலியரை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து அடுத்தடுத்த வருடங்களில் வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஒருவேளை 10th-லையோ +2லையோ குறைவான மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தோல்வி அடைகிற மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ தோல்வி அடையாத மாணவர்கள் வந்து திடீர்னு அவங்களுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸில் ஃபெயிலியரை சந்திக்கும் பொழுது அவ்வளோதான், இந்த கோர்ஸ் நமக்கான கோர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமான கோர்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடுறாங்க. நான் +2ல வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன், நான் வந்து நிறைய 95% மேலே ஸ்கோர் பண்ணேன், என்னாலேயே CA ஃபவுண்டேஷனில் கிளியர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து அவங்க மைண்டில் வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு தவறான அப்ரோச். ஸோ அப்போ சரியான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனில் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷம் மேலே வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் அவங்களுடைய கோச்சிங்ஸ் எடுத்துக்காமல், ஒரு 2 months 3 months மட்டும் கோச்சிங் எடுத்துக்காமல், கோச்சிங் எடுத்துக்கிறீங்க ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லன்னா அது வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு போகிற வரைக்கும் உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு வருஷம் இந்த கோர்சஸ்க்காகவே நீங்கள் உங்களை டெடிகேட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் லெவலுக்காக கண்டினியூஸ் கோச்சிங் எடுத்துக்கோங்க. அந்த கோச்சிங்கில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி முடித்த பிறகு ஒருத்தர் கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸ்க்கும் இப்போ எழுதியிருக்கிற எக்ஸாம்ஸ்க்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்பொழுது 2 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்று என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற டியூரேஷன் வந்து உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வேறு பேட்டர்னில், ஒரே கொஸ்டினை வந்து வேறு பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்னா, அப்போ அந்த கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டியூரேஷனுமே உங்களுக்கு குறையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு வருஷம் ஃபவுண்டேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், அதற்கப்புறம் ஒரு 1.5 வருட காலம் வந்து நீங்கள் இன்டர்மீடியேட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியான கோர்ஸாக இருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி இது கஷ்டமான கோர்ஸ், இது நமக்கான கோர்ஸ்னு நீங்கள் இதை ஒதுக்கி வைக்க வேண்டாம். ஏன்னா இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குன்றதுனால இது ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸாக நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒரு 1 year இதுக்காகவே டெடிகேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. பட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க, பட் வந்து ரொம்ப வருஷமாக கிளியர் பண்ணாமே இருக்காங்களே சார், அதுக்கான காரணம் இல்லை? அதுதான் நான் இப்போ சொன்ன விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 10th முடிச்சோடனே CAக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆனால் +2 முடிச்ச பிறகு தான் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த +1 +2 படிக்கும் பொழுதே இந்த CA ஃபவுண்டேஷனுக்கும் கூடுதலாக வந்து அவங்க பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க +2க்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், இந்த CA கிளாஸஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மந்த் வந்து அவங்க +2 எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு உடனடியாக மே மாதத்தில் வந்து இந்த கோர்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை எழுதுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய +2 முடிச்ச சந்தோஷம் அதையே அவங்களால அனுபவிக்க முடியல. அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் அவங்களோட +2 ரிசல்ட்ஸ் வரும், அதுக்கு சில நேரங்கள் வந்து அவங்க செலவு பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் அவங்க வந்து மறந்துட்டு இந்த படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவங்களால தேர்ச்சி அடைய முடியறதில்ல. இந்த ஷார்ட் டியூரேஷன் அப்படின்றது இது ஒரு தப்பான அப்ரோச். இல்லை உடனே செப்டம்பர் அப்படின்னா கூட அதுவுமே ஒரு 4 மாதம் டைம் அப்படின்றதுமே ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். ஸோ அந்த மாணவர்களுமே வந்து ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க. இதையெல்லாம் விட ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் ஸ்டடி பேட்டர்னை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இருக்கிறதுலே ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். செல்ஃப் ஸ்டடி பண்ணி இந்த கோர்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000ல் ஒருத்தராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல தவறான அப்ரோச்சில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து டஃப்பான கோர்ஸாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இதுக்கான கோச்சிங் எடுக்கிற பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 மணி நேரமாவது இந்த கோர்ஸ்க்காக அவங்க டெடிகேட் பண்ணணும்.
ஸோ நம்ம கேஷுவலாக சொல்கிற மாதிரி நீ ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கியான்னு கேட்போம். ஏன்னா ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ப்ரொஃபஷனலாக மாற்ற போகுது இல்லையா அவங்கள. ஸோ அதனால் அந்த சப்ஜெக்டை ரொம்ப டெப்த்தாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் போதாதுன்றதுனால மினிமம் ஒரு 10 to 12 hours அவங்க டைம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி CA கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நாளைக்கு 10 hours கண்டினியூஸாக, அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியோட, நான் வந்து மார்னிங் படிக்கிற ஹேபிட் இருக்குன்னா அதை மார்னிங் படிக்கிற ஹேபிட்டாகவே கண்டினியூஸாக பண்ணுறது, மற்ற விஷயங்களில் வந்து அவங்கள டைவர்ட் பண்ணிக்காமல் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்குள்ளே அவங்களை கொண்டு போய்க்காமல் டெடிகேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த படிக்க முடியல, அதை கிளியர் பண்ண முடியல, பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயங்கள். ஒரு சிலர் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போயிட்டே படிப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லும்பொழுது ஜாபுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஜாபில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காகவும் ப்ரமோஷன்ஸ்க்காகவும் வேறு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸை சூஸ் பண்ணுறதுக்காகவும் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நேரம் போதாது. ஸோ நீங்கள் டெடிகேட் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த கோர்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப சீரியஸாக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு, சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ் நீங்கள் படிக்க போகிறது. இது வந்து நீங்கள் நேம் சேக் படிக்கிறது, எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறது. ஸோ இல்லைனா வந்து நார்மலாக கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் படிப்பாங்க. இந்த பேட்டர்ன் எதுவுமே இதில் வந்து ரைட் மெத்தடாக இருக்காது. கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் படிக்கணும், ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸோட கைடன்ஸ் வேணும், கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து +2 முடித்த பிறகு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இப்போ 10th வந்து படிக்கும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த CA கோர்ஸை வந்து படிப்பாங்க, சைடில் படிப்பாங்க, அந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் பண்ணுறதுனால தான் இந்த ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நான் CA தான் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து 10th படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா 11th வந்து அதுக்கான கோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணுன்றது அவசியமா? அந்த குரூப்பை சூஸ் பண்ணணுமா, இல்லை எந்த குரூப் வேணால் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த CA வந்து படிக்கலாமா? இல்லை, ஆல்ரெடி நான் வந்து CA தான் படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th முடித்த பிறகு +1 +2ல வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்னா அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான கோர்சஸ் தான் தமிழ்நாட்டில் வந்து பரவலாக அந்த +1 +2ல வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் CA கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லையுமே இல்லாத பல சிறப்பம்சங்கள் வந்து இதில் இருக்குது. ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னா MBBS படிக்கணும்னா கட்டாயமாக பயாலஜி படிக்கணும். இன்ஜினியரிங் பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்து தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியே கிடைக்கும். ஆனால் இந்த CA கோர்சஸில் அப்படி கிடையாது. அவங்க வந்து +1 +2 படிக்கும்பொழுது எந்த கோர்ஸ் வேணால் எடுத்து படிச்சுட்டு அதில் பாஸ் பண்ணாங்கன்னா போதும் அவங்க CA வர முடியும். அப்படி தான் வந்து இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பயாலஜி படிச்சிருக்கலாம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ட்ரீம் கோர்ஸாக MBBSயும் BE/BTechயும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அதை முடிக்க முடியாத சுச்சுவேஷனில் அதில் சேர முடியல அப்படின்னா, மார்க் குறைவாக இருக்குது என்ட்ரன்ஸில், இல்லை கல்வி கட்டணம் அதிகமாக இருக்குது, நான் விருப்பப்பட்ட கல்லூரிகளில் எனக்கு கிடைக்கல, சீட் கிடைக்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது, சேர்கிற மெத்தட் ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சமூகம் சார்ந்த கோட்டாலாம் கூட கிடையாது CA மேலே சேரணும் அப்படின்னு சொன்னால். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், அந்த கோர்ஸ் +2ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு எவ்வளோ மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து 60% இருந்தாலும் சரி, 70% இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் இவ்வளோ % மேலே எடுத்துருக்கணும், கட் ஆஃப் இருக்கணும், அந்த மாதிரியான எந்த தொந்தரவுமே இல்லாத காரணத்தினால நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்களோட +1 +2 சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதில் பாஸ் மார்க் அண்ட் அபோவ் எடுங்க, CA கோர்சஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கணுன்றதுல தான் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சார், CA அந்த எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள்.
தினமும் காலை 5:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலந்தா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுனா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து உயர்கல்வியா எதை சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதுக்கான நிகழ்ச்சி தான் இது. முதல்ல நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் CA CMA அப்படி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்ற பைட்டை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹலோ பட்டீஸ், என்னோட பேர் நிரஞ்சன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். CMA ஃபவுண்டேஷன் நான் NMCயில் தான் முடித்தேன். CMA ஃபவுண்டேஷன் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடி இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா CMA இன்டரும் NMCலே பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து ஏன் கொடுச்சு அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்மளோட ஹாஸ்டல் நம்ம காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அலௌட் இல்லை. எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஃபோனோட அடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் இது வந்து அதை கேன்சலேஷன் பண்ணி ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தேவையான மொத்த இம்ப்ளிமெண்ட்ஸுமே கொடுக்குறாங்க. என்னோட கெரியரை வந்து நான் பில்ட் பண்ணுறதுக்கு NMC தான் காரணம். தேங்க்யூ டு NMC. பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். ஹாய், நான் சுஹாசினி. நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். நான் போத் CA and CMA ஃபவுண்டேஷன் இங்கே NMCயில் தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். இங்கே நடத்துகிற ரெகுலர் டெஸ்ட் அண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்டலில் 6 hours + 4 hours ஸ்டடீஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாத பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே இங்கே அலௌட் இல்லை. ஸ்டடீஸில் மட்டுமே ஃபுல் டைம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே NMC கொடுக்குறாங்க. அதுக்கு NMCக்கு தேங்க்ஸ். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் CA CMA கோர்சஸை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை பார்த்து நம்ம தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம். ஓகே சார், இப்போ வந்து இந்த CA CMA இந்த கோர்ஸை வந்து படிக்கிறதுக்கு +2 கம்ப்ளீட் பண்ணிட்டும் நம்மளால் படிக்க முடியும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டும் நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எதை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு படிக்கலாமா, இல்லை அவங்க வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் BCom அந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாமா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆல்ரெடி CA படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ +2 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை +2 2026 மார்ச்சில் முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க உடனடியே CA கோர்சஸ்க்குள்ளே ஜாயின் பண்ண முடியும். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் சரி, இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே வந்து உங்களுக்கு +2 முடிச்ச உடனே இந்த கோர்ஸ்க்குள்ளே சேர்கிறதுக்கு கிடச்சிடுது. ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் CA படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம், அது வந்து நம்ம விளக்கமாகவே சொல்லணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, +2 முடிச்ச பிறகு CA படிக்கிறத விட டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் CA படித்தா ஒருவேளை இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் CA படிக்கிறதுன்றது ஒரு தப்பான பேட்டர்ன்னு கூட நான் அட்வைஸ் பண்ணுவேன். டிகிரி படிக்கணும்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் CA தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா +2 முடிச்ச பிறகு டேரெக்டாக ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அண்ட் இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல்ன்ற ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு 22 வயசுக்குள்ளேயே அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். அதை விட்டுட்டு +2 முடிச்சு ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் CA கோர்சஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 24லேருந்து 25 வயசில் தான் அவங்க வந்து CA கோர்சஸை முடிக்க முடியும். இத்தனை வருஷமாக இந்த கோர்சஸ்க்காகவே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங் சென்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 10th and +2 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு போர்டு எக்ஸாம் பேட்டர்னில் படிப்பாங்க, ரொம்ப சீரியஸாக படிப்பாங்க. அண்ட் பேரண்ட்ஸுமே வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 6 hours ஸ்கூலில், அதுக்கப்புறம் 2-3 hours வந்து வீட்டில் உட்காந்து கட்டாயமாக படிக்க வைப்பாங்க. அண்ட் வீட்டில் டிவி பார்க்குற நேரத்தை குறைய வைப்பாங்க. அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸு, வெக்கேஷன் அப்படின்றதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அந்த +2 போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அடுத்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் படிக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த படிக்கிற பேட்டர்ன் மாறுறது கிடையாது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்ம ஸ்டடீஸ்க்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்றது அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. கன்சிஸ்டண்ட்டாக அதே மெத்தடில் அவங்க படிச்சுட்றாங்க. ஒருவேளை அவங்க டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் CA படிக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா
அப்போ என்ன ஆகுது, டிகிரின்றது ரொம்ப கேஷுவலாக தான் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்டெப்த்தாக எந்த சப்ஜெக்ட்ஸுமே டிகிரியில் படிக்கிறது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து காலேஜோடைய ஹவர்ஸ் டியூரேஷன் கம்மி, டெய்லியுமே வீட்டுக்கு வந்து படிக்கணுன்ற ஒரு மெத்தட் வந்து எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. காலேஜில் வந்து கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்ஸுமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஒவ்வொரு பொங்கல், தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லிட்டு நிறைய அக்கேஷன்ஸ் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு அந்த ஏஜ்க்கு தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ரிலாக்ஸ்டாக டிகிரி கோர்சஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சீரியஸான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு அவங்களை தயார்படுத்திக்கணும் பொழுது அந்த பேட்டர்னை வந்து அவங்களால சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்க்குறோம், +2 முடிச்ச உடனே ஒரு ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்சஸ்க்குள்ளே வரும்போது நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகே சார், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். மகேந்திரன் திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். மகேந்திரன், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்களோட கேள்வியை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். இப்போ பையன் பிபிஏ முடிச்சிருக்காங்க, ஓகே, இதுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் பண்ணலாம்? பிபிஏ முடிச்சிருக்காங்களா? ஆமாங்க. ஓகே சார், அவங்க என்ன அப்ஜெக்டிவ்ல பிபிஏ கோர்ஸ்க்குள்ளே வந்தாங்க? அவங்க படிக்கும்பொழுதே பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பிபிஏ முடிச்சுட்டு ஜாப் போகணும்னு நினச்சாங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸில் வந்து எம்பிஏ மாதிரியான ஒரு பிஜி டிகிரி படிக்கணும்னு நினச்சாங்களா அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் இருந்திருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து சஜஷன் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்க பிபிஏ கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த வழியிலேயே அவங்களால போக முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க படிச்சிருக்கிறது ஒரு நார்மல் டிகிரி கோர்ஸ் தான். ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சிஏ, சிஎம்ஏ இல்லைனா சிஎஸ், இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் ப்ராக்டிஷனராக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கும் இல்லை இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமான ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த சிஏ, சிஎம்ஏ கோர்சஸ். அவங்களோட விருப்பத்தையும் ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸஸ் சாய்ஸாக கொடுங்க. அவங்க வந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இப்போ பிபிஏ முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு 55% அண்ட் அபோவ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால சிஏவுடைய ஃபவுண்டேஷன் சிலபஸை வந்து அவங்க ஸ்கிப் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். டேரெக்டாக இன்டர்மீடியேட்குள்ளே வரலாம். இன்டர்மீடியேட் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 4.5 இயர்ஸ்க்குள்ளே அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை அவங்களால முடிக்க முடியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கைட் பண்ணுங்கள். ஓகே சார், கண்டிப்பாக நல்ல ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. அடுத்த ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ராமலிங்கம் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார், பையன் வந்து 10th வந்து 456 மார்க் எடுத்திருக்கான். ஓகே. +1 வந்து 556 மார்க் எடுத்திருக்கான். ஓகே. அவன் வந்து பிமேக்ஸ் தான் படிச்சிருக்கான். இப்போ வந்து சிஏ படிக்கணுன்ற ஆர்வத்துல ரொம்ப இருந்தாரு அவரு. ஓகே. இப்போ வந்து சிஏ வேண்டாம், பிபிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபின்டெக் வேணும்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி எஸ்ஆர்எம்ல சீட் கேட்டிருக்காங்க. ஓகே. அவங்க அதை பண்ணது நல்லதுங்களா, இல்ல சிஏவுக்கு நாம நீங்க சொல்ற மாதிரி உங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருந்தேன், அதுதான் கேட்கறேன். ஓகே. ஓகே சார், இப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் மேலே விருப்பமாக இருக்கிறாங்க. அது வந்து எல்லா கோர்சஸ்க்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார். எந்த கோர்ஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம தான் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். நார்மல் டிகிரி கோர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ டிகிரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அதை முடிச்சுட்டு வரவங்களோட எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் பேர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிகிரியை வந்து முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. எல்லாருக்குமே அதே துறையில் வேலை கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு கிடைச்ச வேலைக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். கிடைச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ண பிறகு அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வேறு வேலைக்கு போகும்பொழுது அது ஒரு கேள்வி வந்து, நான் எதிர்பார்த்த சம்பளத்தோட அடுத்த ஜாப் கிடைக்குமா? இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல்கள் வருது. நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மீட் பண்ணுற அளவுக்கே நம்மளுடைய சம்பளங்கள் வந்து போதுறதில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து டிகிரி படிப்புகளுடைய நிலை இருக்கிறதுனால தான் நாங்கள் யூஸ்வலாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ்க்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்லை பிடெக் படிக்கணும்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்காக நார்மல் டிகிரி படிக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய ட்ரீமை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்றது எப்போவுமே ஒரு செக்யூர் ஜாபை கொடுக்கும். ஒரு வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், நமக்கு அது விருப்பப்பட்டதா இல்லை, அதில் எனக்கு வந்து ரொம்ப போர்டமாக இருக்குன்னும் போது அடுத்த வேலைக்கு போகும்போது கூட நமக்கு வந்து சந்தேகமே இல்லாமல் உடனே எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை ஒரு ஹைக் நான் எதிர்பார்க்குற ஹைக் கிடைக்குமா, எனக்கு வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை வந்து கொடுக்குமா, இல்லை சோஷியல் எஸ்டீமை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கெலாம் இடமே இல்லாமல்
ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். இன்ஃபேக்ட் சிஏ சிஎம்ஏ கோர்சஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1949 இந்த கோர்சஸ் இருக்குது. ஆனால் அதை முடிச்சவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 3 லட்சத்துக்குள்ளே தான். அதுலேயுமே முடிச்சுட்டு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்க்காத ஒரு புது துறைகள்லாம் வந்து இப்போ இருக்குது இல்லையா? ஸோ அந்த துறைகள்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயுமே வந்து ஒரு அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் பிளானிங்க்கு, ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்க்கெல்லாம் சிஏ முடிச்சவங்களோட தேவை இருக்குது. ஸோ இப்போ முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட ஒரு 1 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு உடனடியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால சிஏசிஎம்ஏ கோர்சஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதுக்காக அவர் டிசைட் பண்ண கோர்ஸ் அவரை படிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. இது நீங்கள் நிச்சயமாக கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே சார், கோர்ஸ் சூஸ் பண்ணுறதை பற்றின எலாபரேட்டான ஒரு ஐடியா கொடுத்துருந்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரொருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. சண்முக பிரியன் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ சண்முக பிரியா, நீங்க பேசுறது கேக்குது. உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம். சார், நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன். எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சார்? 12th என்ன குரூப் படிச்சீங்க? என்ன அப்ஜெக்டிவ்ல 12th வந்து குரூப்பை சூஸ் பண்ணீங்க? காமர்ஸ் குரூப். குரூப் சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்ததா? அடுத்து நம்ம வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்ற ஒரு பிளான் இருந்ததா? இல்லை நார்மலாக டிகிரி படிக்க வேண்டாம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தா நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஹலோ சண்முக பிரியன், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. உங்களோட கேள்வி நீங்கள் கேளுங்க. இவருக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த லெவலில் வந்து கோர்ஸ் பற்றின சந்தேகங்கள் கேட்டு விளக்கம் வாங்குவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு +2 ஜாயின் பண்ணும்போது அவருக்கு வந்து சிஎஸ்சிஎம்ஏ மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போகணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததான்றதை தெரிஞ்சுக்கணும். கூடவே அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், அவரால் வந்து ஒரு 5 வருஷ காலம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமா, இடையில வந்து அவருக்கு நிறைய பிரேக் எடுத்துகிட்டு ஜாப்ஸ்க்கெலாம் போகிற மாதிரிலாம் ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருந்ததுன்னா இந்த கோர்ஸ் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டெடிகேட் பண்ணி 5 இயர்ஸ் படிக்க முடியுமான்னு பாருங்கள். முடியும்னா கட்டாயமாக சிஏசிஎம்ஏ கோர்சஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகே சார், +2 முடிச்சுட்டு என்ன சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு நேர் கேட்டதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். கௌதமி ராணிப்பேட்டில் இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. என்னோட பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புங்க சார். ஓகே. அவன் கட் ஆஃப் வந்து 195 எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க சார். அவனோட ட்ரீம் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால இசிஇ பண்ணலாம்ன்ற ஐடியால இருக்காங்க சார். சரிங்க. ஸோ அதனால அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கொஞ்சம் டாப் காலேஜஸ் இல்லை யூனிவர்சிட்டிஸ்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்க சார். இந்த கட் ஆஃப்க்கு அதுல ஓகேங்களா அப்படிங்கிறது தான் சார் எங்களோட கேள்வி. ஓகே. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த சிஏ அல்லது சிஎம்ஏ படிப்புகள் பற்றிய ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பிடெக் மாதிரியான கோர்சஸ்க்கான சஜஷன்ஸ் கிடைக்கும். சிஏசிஎம்ஏ படிக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அது சம்மந்தமான கேள்விகளை கேளுங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து +2 முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால அந்த டவுட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம், அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்க. பட் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும். இப்போ நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை நான் வந்து பண்ணேன்னா, இன்கேஸ் மல்டிபிள் டைம்ஸ் நான் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேனா கூட நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வேறு ஏதாவது ஜாபுக்கு என்னால் போக முடியும். ஆனால் +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இந்த சிஏ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நான் ஃபெயிலியர் ஆகி நான் பாஸே ஆக முடியலனா அப்போ என்கிட்ட டிகிரியும் இருக்காது, என்னோட 4-5 இயர்ஸும் எனக்கு வேஸ்ட் ஆகியிருக்கும். அப்போ என்னால் எந்த வேலைக்குமே போக முடியாது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்க போகிறீங்க? இல்லை, இந்த கன்ஃபியூஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேரண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்பு ரொம்ப கஷ்டமான படிப்புனோ, இது முடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகுதுனோ ஒரு மித்து வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அப்ரோச் பண்ண ப்ராசஸ் வந்து ரொம்ப தப்பான ப்ராசஸாக இருக்கிற பட்சத்தில், அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் தான் நிறைய மாணவர்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நம்ம வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது 30 வயசு 35 வயசு இருக்கவங்களாம் நிறைய பேர் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த அப்ரோச்சில் தான் நான் படித்தேன், எனக்குமே இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஒருவேளை நான் வந்து எனக்கு சரியான கைடன்ஸ் கிடச்சிருந்ததுன்னா நான் அதை நான் பெட்டர் அப்ரோச்சில் படிச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து சிஏசிஎம்ஏ கோர்சஸ் வந்து டஃப்பான கோர்ஸு, அதை முடிக்க முடியாமல் போயிருமோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் கையில் டிகிரி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஸோ எந்த ஒரு கோர்ஸ்குள்ளேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முடிக்க முடியலைன்னா
எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஈஸியான ஒரு சாய்ஸை தான் கையில் எடுத்துக்கும். யாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம். இந்த கோர்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங் கோர்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை முடித்த பிறகு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கப்படுது. சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்ததுன்னா, அது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்குமே பார்த்தீங்கன்னா பிகாம் அண்ட் சிஏ ஆர் சிஎம்ஏ கோர்சஸை இன்டெகிரேட்டடாக படிக்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் நாங்களுமே அதை என்கரேஜ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருக்காங்க, நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்றதுனால அவங்க நார்மலாக ஒரு டிகிரி கோர்ஸையோ இல்லை இந்த சிஏவையோ மட்டுமே தனியாக படிக்கிறத விட பிகாம் அண்ட் சிஏ ஆர் சிஎம்ஏவை இன்டெகிரேட்டடாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நேரத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. சிவகுமார் ராணிப்பேட்டில் இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்களோட கேள்வி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், கேளுங்க. தம்பி வந்து இந்த வருஷம் +2 காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிருக்காருங்க சார். சரிங்க. அவர் வந்து ஏசிசிஏ சிஏ பண்ணலான்ற ஐடியால இருக்கிறாரு. ஓகே. அதை பற்றி காலேஜ் டீட்டெயில்ஸு, அது ஃபீஸ் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணலாம். ஏசிசிஏ அண்ட் சிஏ ரெண்டுமே படிக்கணும்னு ஆசைப்படுறாரா? இல்லை சார், அவர் ஏசிசிஏ படிச்சுட்டு சிஏ பண்ணலாமா இல்லை டைரக்டாக சிஏ பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஓகே சார், +2 முடித்த பிறகு சிஏ படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக சிஏவுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு இன்டர்மீடியட் அண்ட் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் தென் ஃபைனல் அப்படின்ற ஸ்டேஜஸில் நீங்கள் சிஏ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிஏ அண்ட் ஏசிசிஏக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இந்தியாவில் வந்து சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் அப்படின்னு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கிற மாதிரியே தான் எல்லா உலக நாடுகள்லேயும் அந்தந்த நாடுகளில் ஒவ்வொரு பேரில் வந்து இந்த படிப்புகள் வந்து வழங்கப்படுது. ஒரு நாட்டில் வந்து சிபிஏன்னு சொல்லுவாங்க, ஒரு நாட்டில் சிஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசிசிஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்தியன் சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை அப்ராடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஏசிசிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் சாய்ஸ் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, சிஏ முடிச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்தியன் சிஏ தான் படிக்கணும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான டேக்ஸ் லாஸ்லாம் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிஏ முடித்தா மட்டும்தான் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஜாப் வந்து நீங்கள் வெளிநாடுகள்லையும் போக முடியும், சிஏ முடிச்சுட்டு இந்தியாவிலும் ஜாபுக்கு போக முடியும். ஆனால் ப்ராக்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கட்டாயமாக நீங்கள் இந்தியன் சிஏ தான் முடிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஏசிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஜாபுக்கு போக முடியும் தாராளமாக. நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இப்போ வந்து ஏசிசிஏ கோர்சஸ் முடிச்சவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபைனான்ஷியல் கன்சல்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஏசிசிஏ முடிச்சுட்டு சிஏ இல்லை சிஏ முடிச்சுட்டு ஏசிசிஏன்ற கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாமல் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அப்ராடில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களான்றதை மட்டும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரைட் கோர்ஸை வந்து சூஸ் பண்ண முடியும். இந்தியன் சிஏஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு கோர்ஸு. அதை நீங்கள் முடிக்கும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம ஏசிசிஏ படிக்கணுன்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது. நீங்கள் ஏசிசிஏ படிக்கணும், கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து திங்க் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படும். இதை பற்றி டீட்டெயில்டாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இங்கே திரையில நண்பர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ட்ரெண்டிங்கில் அந்த ஏசிசிஏ கோர்ஸை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு
காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. இது தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும் வரோம். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிஎம்ஏ போன்ற கோர்சஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சிஎம்ஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். என்னோட பேரு தர்ஷினி. நான் வந்து CA ஃபவுண்டேஷன் படிக்கிறேன் NMCல. நான் வந்து கன்னியாகுமரியில இருந்து வரேன். எதனால CA படிக்க நான் சூஸ் பண்ணேன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலா இண்டிபெண்டா இருக்கணும், அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். அப்போது தேடும்போது யூடியூப்ல என் கண்ணில் பட்டுறது தான் NMCல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. எந்த டவுட்ஸ் வந்தாலும் அட் அ டைமில் உடனே போய் கேட்டால் உடனே ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராங்க. இங்கே வந்து ஃபுல் செக்யூரிட்டியாக இருக்கும், அதனால ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் NMC வந்து சூஸ் பண்ணேன். பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். பிரகதீஸ்வரன், நான் ஈரோடுலேருந்து வரேன். நான் என்னோடய ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் ரெஃபர் பண்ணது மூலிமா நான் NMC வந்து சூஸ் பண்ணேன். நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இங்கே தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அப்போ நல்லா கோச்சிங் இருந்தனால நான் வந்து ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் திரும்ப இன்டருக்கு வந்து இங்கேயே ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு அதே மாதிரி வந்து கோச்சிங்கும் நல்லா இருக்குது, ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் டே ஸ்காலர்ன்றனால என்னால் ஹாஸ்டல் ஸ்டடி அளவுக்கு என்னால் ட்ரெயினில் போட முடியலனாலும் ஸ்டாஃப்ஸ் என்னோட ஸ்டடியை வந்து வீட்டில் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி எங்கள் ட்ரெயின் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டுனா ஸ்டாஃபும் வந்துட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டவுட்டுமே என்ன கேட்டாலுமே சொல்லித் தருவாங்க. நான் டே ஸ்காலர்ன்றனால நான் வந்து ஸ்டாஃப்லாம் கால் பண்ணி தான் டவுட் கேட்பேன். அப்படியே இருக்கும்போது அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் டு NMC. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் CA/CMA கோர்ஸை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை தான் இப்போ நம்ம கேட்டோம். நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். ஓகே சார், இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிகாம் ப்ளஸ் டிகிரி அதை வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட் ஜஸ்ட் அண்ட் டிகிரி ப்ளஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுதான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸுமே சரி அவங்க வந்து டிகிரி அண்ட் CA இன்டெகிரேட்டடாக படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் பிளானிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேர்த்து படிக்கும் பொழுது டிகிரிக்கும் டைம் ட்ராவல் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்க்கு போகிறது அண்ட் CA/CMAக்காக கோச்சிங்க்கு வேறு ஒரு இன்ஸ்டியூட் போகிறதுன்ற மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அந்த ட்ராவல் டைம் வந்து அவங்களுடைய டைமை வந்து கில் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10 hours அவங்க ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நாங்கள் இப்போ வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிகாம் அண்ட் CA ஆர் CMA கோர்சஸ் வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு பிகாமில் இருக்கிற சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% வந்து CAல வந்து கவர் ஆகுதுன்றதுனால ஒரே இன்ஸ்டியூட்டில் இன்டெகிரேட்டடாக இதை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்ஃபேக்ட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயுமே என்ன பண்ணியிருக்கோம்னா CA மட்டும் படிக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு NMC காலேஜ் மூலமாக அவங்களுக்கான ஸ்டடீஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பிகாம் அண்ட் CA இன்டெகிரேட்டடாக படிக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனில் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு பிகாம் கல்லூரியை வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த கல்லூரியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகுப்புகளில் வந்து பிகாம் கிளாஸஸ் வந்து நடக்கும். பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், அந்த மாதிரியான பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் மாதிரியான 5 வகையான பிகாம் கிளாஸஸ் இருக்கும். ஜஸ்ட் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு அவங்க வெளியில் வராமல் பிகாம் படிக்கும் பொழுதே அவங்களுடைய CA அண்ட் CMA உடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நார்மலாக ஒரு டிகிரி முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை விட கூடவே அவங்க அந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் படிக்கும் பொழுது அடுத்த சாய்ஸாக வந்து அவங்க PG மாதிரியான கோர்சஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து CA அண்ட் CMAலேயே அதனுடைய நெக்ஸ்ட் லெவலான ஃபைனல்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் வந்து டெவலப் ஆகிருக்கு, கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்து
கொடுத்துருக்கோம். ஸோ இன்டெகிரேட்டடாக இந்த கோர்ஸை படிக்கிறது தான் இப்போதைக்கு ட்ரெண்டு. அதை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து நமது கல்லூரியையும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு வழிமுறையை சொன்னீங்க. இப்போ அடுத்ததான் வந்து இப்போ நம்ம இந்த CA CMA அந்த கோர்ஸ் பற்றி பார்க்கும்போது எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும் சார். என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து அதில் இருக்கும், எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார் டீட்டெயிலாக. ஓகே, இந்த CA and CMA பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் எக்ஸாமினேஷனில் அவங்க படிக்கிற சிலபஸில் எல்லாமே. CA பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் வந்து மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் தான். ஸோ இந்த 4 பேப்பர்ஸ்க்கு அவங்க ஒரு வருஷ கால டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபவுண்டேஷனுக்கான காம்ப்ரிஹென்சிவ் கோச்சிங் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம்ஸை வந்து அவங்க அப்பியர் ஆகலாம். இதனுடைய பாஸ் ப்ரொசீஜர், எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்குமே 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 40% எடுத்தால் எல்லா பேப்பருக்குமே 40% அப்படின்றது தான் பாஸ் மார்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் பாஸ் மார்க் மட்டும் எடுத்தால் போதாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 50% அண்ட் அபோவ் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இது எதுக்காகன்றதுன்னு நான் புரிய வைக்கிறேன். எதனாலனா நீங்கள் எக்ஸாம் பர்பஸ்க்காக மட்டும் படிச்சுட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும். இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா 50% அண்ட் அபோவ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். ஒரு பேப்பரில் 60 மார்க் எடுத்துருக்கலாம், இன்னொரு பேப்பரில் 40 மார்க் மட்டும் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் 4 பேப்பருடைய மார்க்ஸையும் சேர்த்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு 200 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலான இன்டர்மீடியேட்க்கு போகலாம். இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ் இருக்கும். முன்னாடி 8 பேப்பர் இருந்தது, அதை குறைச்சி 6 பேப்பராக மாற்றிருக்காங்க. இந்த 6 பேப்பருக்கு நீங்கள் 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். இந்த 1.5 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேப்பருக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா சேர்த்து எழுதலாம். அப்படி இல்லைனா செகண்ட் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னா குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேப்பருக்கான எக்ஸாம்ஸை இன்னொரு டேர்மில் எழுதலாம். நிறைய மாணவர்கள் வந்து இந்த அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பிரித்து எழுதுறதுனால எனக்கு வந்து ஃப்யூச்சரில் என்னோட ஜாபில் என்னோட ப்ராக்டிஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானா நிச்சயமாக கிடையாது. ஸோ நம்ம ஒரு மருத்துவர் அப்ரோச் பண்ணும்போது கூட அவருடைய கைராசின்னு சொல்கிறோம், அவர் கொடுக்குற மருந்துகள் சீக்கிரமாக நம்மளை குணப்படுத்துதான்னு தான் பார்க்குறமே தவிர அவர் என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணாருன்னு பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் CA CMA கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு குவாலிஃபிகேஷனோட கையில் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்கள் எத்தனை மெத்தடில், அதாவது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்களா, எத்தனை அட்டெம்ப்ட் வச்சு கிளியர் பண்ணிங்கலாம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்மீடியேட்டுமே 2 பார்ட்டாக பிரித்து எழுதினாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்க்கு அப்புறம் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகிறது. ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் முழு நேரமாக நீங்கள் 2 இயர்ஸ் முழு நேரமாக அந்த ஆஃபீஸோடைய டைமிங்ஸ் மார்னிங் 9 to 6னா நீங்கள் ஜாபுக்கு போகிற மாதிரி இந்த ட்ரைனிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கோர்ஸ்லையுமே முடித்த பிறகு நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிற மாதிரி CA கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கும் பொழுதே, அதாவது நீங்கள் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்டில் என்ன படிச்சிங்களோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்பா அம்மாவை தொந்தரவு படுத்தாமல் ஒரு ஃபைனான்ஷியல் பர்டன் அவங்களுக்கு கொடுக்காம இந்த 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமோட ஆஃபீஸ் போகிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்களை உங்களுடைய சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனல்ஸ் அப்படின்ற கடைசி ஸ்டேஜில் 6 பேப்பர்ஸ் இருக்குது. இப்போவுமே ஃபைனல்ஸில் வந்து இப்போ 6 பேப்பர் இருக்குது, முன்னாடி 8 பேப்பர் இருந்தது, இங்கேயுமே 2 பேப்பர் குறைச்சிருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா 6 பேப்பரை ஒரே டைமில் எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லை 3 பேப்பரை பிரித்து எழுதுறதுனாலும் எழுதலாம். இந்த ஃபைனல்ஸையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிடுவீங்க. தென் உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கும். CA முடித்த பிறகு இமீடியட்டாக ஜாப் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாப் அப்படின்னா அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பேச வேண்டியிருக்கோம். நீங்கள் என்ன டொமைனில் என்ன சேலரியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு ஒன்று ஜாப் போகிற மாதிரியான ஆப்ஷன். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், CA இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மெம்பர் ஆன பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ்னால் நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு நிறுவனத்தில் போய் நான் வேலை செய்ய மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜாபுக்குன்னு போகிறத விட கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த CA கோர்ஸ் முடித்த பிறகு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்கள் வந்து ஆடிட்டர் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு தேவையான கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறது, அவங்களுடைய அக்கௌண்டிங், ஆடிட்டிங் மாதிரியான வேலைகளை பார்த்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் CMA வந்து CAவோட சின்ன சேஞ்சஸோடு தான் இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஃபைனல் அப்படின்னு 4 ஸ்டேஜஸ் இருக்கும். +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணி 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி அதை கிளியர் பண்ண பிறகு இன்டர்மீடியட்குள்ளே போகலாம்.
இங்கே உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா 8 பேப்பரையும் சேர்த்து எழுதுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 4 பேப்பராக பிரித்து எழுதுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் கிளாஸ் தான் படிப்பீங்க. கூடுதலாக நீங்கள் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு போகணும். சிஏல வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் 2 years பண்ணணும். சிஎம்ஏல வந்து 15 months கம்பல்சரி ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இதர் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் ஆடிட்டர் கிட்ட பண்ணலாம், அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இந்த ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். இங்கே உங்களுக்கு ஃபைனல்ஸில் 8 பேப்பர் இருக்கும். அகெயின் இன்டர்மீடியட்டில் சொன்ன மாதிரி தான் 8 பேப்பரையும் தொடர்ந்து ஒரே டேர்மில் எழுதுறதுனாலும் எழுதலாம், அப்படி இல்லைனா பிரித்து நீங்கள் 4 பேப்பராக ஒரு டேர்மில் எழுத முடியும். இங்கேயும் நீங்கள் இந்த கோர்ஸை முடித்த பிறகு சிஎம்ஏ அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட ஜாப் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா சிஎம்ஐ இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கிடச்ச பிறகு மெம்பர் ஆன பிறகு நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் ஆடிட்டராக ஒர்க் பண்ண முடியும். உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்டை உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியும். மொத்தத்தில் சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், இன்டர்மீடியட்டில் 6 பேப்பர், ஃபைனலில் 6 பேப்பர் இருக்கும். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், இன்டர்மீடியட்டில் 8 பேப்பர் அண்ட் ஃபைனலில் 8 பேப்பர் இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம். நேரொருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். அப்துல் காதர் ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கங்க. வணக்கங்க சார். இப்போ வந்து என் பையன் 12th முடிக்க போறாருங்க. சிஎஸ்ஏன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு, சிஏ மாதிரி அப்படின்னாரு. அந்த சிஎஃப்ஏ பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். என்ன கோர்ஸ் சொல்றாங்க? ஓகே, சிஏ சிஎம்ஏ கோர்ஸ் பத்தி தான் கேக்குறேன். ஓகே, சிஎஃப்ஏ பத்தி கேக்குறாங்க. சிஎஃப்ஏ சார், அதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல தடவை அதை பற்றி பேசணும். அது என்னன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மாதிரியான கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்க மாதிரி அப்ராட்லேயுமே வந்து சிபிஏ, ஏசிசிஏ, சிஎஃப்ஏன்ற மாதிரி வேறு வேறு பேர்களில் வந்து இந்த கோர்சஸ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த டொமைனில் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்தியன் சிஏ படிங்க, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து வெளிநாடுகளில் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு சிபிஏ சிஎஃப்ஏஓவில் வந்து நீங்கள் ஒரு ஏசிசிஏ மாதிரியான கோர்சஸ் படிக்கும்பொழுது வெளிநாடுகளில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கீழே கொடுத்துருக்க எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா இன்னும் டீட்டெயில்டாகவே நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே சார், கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்ததாக என்னென்னா நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி வந்து சொன்னீங்க. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகுலேட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஃபவுண்டேஷனில் இருக்க அந்த 4 பேப்பரையும் கிளியர் பண்ணால் தான் என்னால் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத முடியும். நிச்சயமாக அது வந்து நம்ம டிகிரியில் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் கிடையாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த செமஸ்டர் எழுதும்போது எல்லா பேப்பரையும் சேர்த்து எழுதுறது. இன்ஃபேக்ட் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் என்னால் எழுத முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, செகண்ட் செமஸ்டரில் வந்து 6 + 6 12 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டிகிரி முடிக்கிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பேப்பர், 15 பேப்பர், 20 பேப்பர் தொடர்ந்து எழுதின மாணவர்களை ஒரே டேர்மில் பார்த்துருக்கேன் நான். இந்த பேட்டர்ன் சிஏல கிடையவே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் 10 பேப்பர், 20 பேப்பர் எழுதுகிற வசதிகள் கிடையாது. ஃபவுண்டேஷன் நீங்கள் முடிக்கணும், முடிச்சுட்டு அதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன் 40 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் 50% அண்ட் அபோவ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போகலாம். அடுத்த இன்டர்மீடியட் முடித்த பிறகு தான் நீங்கள் ஃபைனலுக்குள்ளே போக முடியும். அதை படிச்சுக்கிட்டே அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கான பேர்டன் உங்களுக்கு கிடையாது. தனித்தனியாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணால் தான் ஃபைனலுக்குள்ளே போக முடியும். ஸ்டேஜ் வைஸாக இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த இடத்துலையும் நீங்கள் எல்லா பேப்பரையும் சேர்த்து வச்சு ஒரே நேரத்தில் எழுதுகிற மாதிரியான ஆப்ஷன் கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டா 20 பேப்பரை சேர்த்து எழுதுமா? கிடையவே கிடையாது. அந்த லெவல் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே சார், இப்போ நான் ஃபவுண்டேஷனில் இப்போ பாஸ் பண்ணிட்டு இன்டர்மீடியட் நான் நெக்ஸ்ட் இயர் கூட எழுதலாம். ஆமாம், அதுக்குன்னு ஒரு டைம் கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 9 months கழிச்சு தான் இன்டர்மீடியட் எழுத முடியும். அவங்களே சொல்லியிருக்காங்க உடனடியாக நீங்கள் எழுத முடியாது. 9 months டைம் எடுத்துக்கணும், படிக்கணும். அது வந்து ஸ்டடிக்கான ஒரு கேப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். இன்ஃபேக்ட் 9 months முடிஞ்சிச்சு உடனடியாக எழுதணும் அப்படின்ற மாதிரி கம்பல்ஷன் கிடையாது. 9 months முடிஞ்சாலும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் பார்க்கணும். நான் எழுதி பார்த்துருக்கேன், இல்லை எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அதுக்கு அடுத்த டேர்மில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 3 தடவை இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி, மே அண்ட் செப்டம்பரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு அப்ரோச், ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, மேலே எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஸ்டூடெண்ட், இது நாங்கள் யூஸ்வலாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம். மேலே எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ளே அவங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம் முடிஞ்சாலும் கண்டினியூஸாக அந்த சப்ஜெக்டில் வந்து அவங்களுக்கு டச் இருந்துகிட்டே இருக்கணும். ரிசல்ட்ஸ் வரதுக்கு ஒரு 45 நாள் ஆகும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துடுறது, புக்கெல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறதெல்லாம் தப்பான ஒரு அப்ரோச். அந்த புக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் முடியலன்ற மாதிரியே மைண்ட் வச்சுக்கிட்டு ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஜூலை அந்த மாதிரியான டைமில் வரும்பொழுது ஒருவேளை
ஒருவேளை அதில் நான் தேர்ச்சி அடையலை அப்படின்னா மனம் தளராமல் அவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுனால உடனடியாக செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒருவேளை நான் பெரிய கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்பவும் அதுக்கான கோச்சிங் எடுத்துக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் மாறும், டாக்ஸ் லாஸில் ஏதாவது சேஞ்சஸ் வரும் பீரியாடிக்கலாக, அந்த மாதிரியான ஒரு பேர்டன் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரியும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து உங்களோட நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு வைட்லலாம் சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்கூல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லை, காலேஜ் மாதிரி ரொம்ப ஃப்ரீயாகவும் இல்லை, மிடில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. என்ன பண்ணி அவங்கள வந்து கிளியர் பண்ண வைக்கிறீங்க? என்ன மேஜிக் அங்கே நடக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது மேஜிக் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 20 வருஷமாகவே வந்து இது ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜாக நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது ஒரு காலேஜா, சிஏ இன்ஸ்டியூட் வந்து இந்த காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்பாங்க. நிச்சயமாக கிடையாது. பேரளவில் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்றது அந்த பேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான். +2 முடிச்ச பிறகு எல்லாருமே காலேஜுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 4 அவங்க வந்து கிளாஸ் ரூம்ஸில் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அதுக்கான கோச்சிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அட்மிஷன்ஸ் நடக்கும். ஜூன் மாதத்துலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன்லேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்குமே அவங்களுக்கான டீச்சிங் டைம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து ஆசிரியர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டைம் டேபிள் இருக்கும், பீரியட் கான்செப்ட் +2 படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பீரியட் கான்செப்டில் டைம் டேபிள்ஸ் இருக்கும். அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்த டைம் டேபிள்ஸில் அவங்க வந்து அதுக்கான டீச்சிங் முடித்த பிறகு 9 to 4 அவங்களுடைய காலேஜ் டைமிங். 4 o'clock மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ்லேருந்து ஹாஸ்டல்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் பேட்டர்னில் தான் எல்லாருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நியர்பையில் வீடு இருந்தால் கூட நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு விரும்புவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock காலேஜ்லேருந்து காலேஜ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட ஹாஸ்டல் ரீச் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பி ஒரு 1 hour ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா, அதாவது அவங்களுடைய ஸ்நாக்ஸ் டைமுக்கு அப்புறமா திரும்பவும் 5 o'clockலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் படிங்க அப்படின்னா படிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை படிக்க வைக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் நவம்பருக்கு அப்புறமா கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ரியல் டைமில் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் அவங்களுக்கு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். போர்டு எக்ஸாம்ஸை வந்து அவங்க எதிர்கொள்வதற்கு தேவையான எல்லா தயார் முறைகளும் நம்ம கையாளுறதுனால அவங்க ஒரு ஃபியர் இல்லாமல் அந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. நிறைய நேரங்களில் நல்லா படிச்சு போனால் கூட அந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்குள்ள போகும்போது அந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ, அது எப்படி எழுதணுமோன்ற பயத்திலேயே வந்து மாணவர்கள் வந்து தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயப்படாமல் இந்த எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது இந்த கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட்டும் அதை கரெக்ட் பண்ணி இப்போ அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். குறிப்பாக பேரண்ட்ஸ்க்குமே இதுக்கான கவுன்சிலிங்கை நாங்கள் கொடுக்கறதுனால நாங்கள் கொடுக்குற பயிற்சி முறை அவங்களுக்கான ஊக்குவிப்புக்கும் மேலே பேரண்ட்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்குது. இதுதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் மாணவர்கள் வந்து தொடர்ந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு வருஷமும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளுக்கான பயிற்சிகளை எடுக்கிறாங்க. நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு முக்கியமான பேட்டர்ன் இதுதான். ஓகே சார், இப்போ வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இப்போ இந்த சிஎஸ்சிஎம்ஏ கோர்ஸை வந்து படிக்கிறதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, அதை ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். ரொம்ப சிம்பிள். +2 எக்ஸாம்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோட நேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸோ இன்டர்வியூஸோ எதுவும் கிடையாது. ஸோ சிஏ படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். நாங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். அவங்க விருப்பத்தோட இந்த படிப்புகளுக்குள்ளே வராங்களான்னு பார்ப்போம். இல்லை சார் எனக்கு பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து பேரண்ட்ஸ்க்குமே கவுன்சிலிங் கொடுத்து இது அவங்களுக்கான உகந்த படிப்பு இல்லை அப்படின்னே நாங்கள் சொல்லி வச்சு அனுப்பிடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிரும். அவங்க +2ல் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா நெக்ஸ்ட் அவங்க வந்து 5 yearsக்கு டெடிகேட் பண்ணி படிக்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கான்றதை மட்டும் அவங்க டிசைட் பண்ணிட்டு இந்த கோர்சஸ்க்குள்ள வரலாம். இல்லை நான் நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆவேன், எனக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும், எனக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நடுவில் தான் என்னுடைய படிப்பை சாய்ஸாக வச்சிருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நிச்சயமாக உகந்த படிப்பு இல்லைன்னு அட்வைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ காலேஜ் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் லொக்கேட் ஆகிருக்கு. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் வாங்க, இங்கே இருக்க அட்மாஸ்பியரை பாருங்கள், விருப்பப்பட்டால் அட்மிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கிடையாது, ரொம்ப லீனியன்ஸாகவும் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்களான்றதை உறுதி செய்வோம். அப்படின்றதுனால இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக நம்மளோட காலேஜ் வந்து நேரில் வரலாம். கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த சிஏசிஎம்ஏ அந்த கோர்ஸ் பற்றின ரொம்ப டீட்டெயிலான தெரியாத விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்களையுமே சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றி தான் பார்த்துருந்தோம். குறிப்பாக சிஎஸ்சிஎம்ஏ கோர்சஸை படித்து எப்படி ஆடிட்டர் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.